இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஆயுஷ் மாமா, லக்ஷ்மியை கூட்டிட்டு ரிஷி எப்போ வருவான்? அது இப்ப வந்துருவாரு. ஐ மீன் அவரு சீக்கிரமே வந்துருவாரு. அப்படின்னா கண்டிப்பா அந்த அயோக்கியனும் மாட்டிருப்பானே, திருட்டுத்தனமா டான்ஸ் குரூப்போட வந்தவன். இல்ல புரியல. ஓ இந்த விஷயம் உனக்கு தெரியாது இல்ல? அதாவது அந்த டான்ஸ் குரூப்ல யாரோ சம்பந்தம் இல்லாத ஒரு ஆளு இங்க வந்ததா சொன்னாங்க. ஆமா மாமா, எனக்கும் அது தெரிஞ்சது. அதனாலதான் அவங்க கிட்ட கேட்கலான்னு நான் போனேன். அதுக்குள்ள இல்ல அத பத்தி அவங்களுக்கு தெரியாது. நம்ம பேரை சொல்லிதான் வந்திருக்கான். திருட்டுத்தனமா? காட், அது யாரா இருக்கும்? மாமா, பல்வேந்திரா இருப்பானோ? ராவணன் இருக்கும் போது அங்க இருந்தான். ஒருவேளை அவன் இன்னைக்கும் இங்க வந்திருக்கலாம்ல. அது தெரியல. இப்போ ரிஷி வந்தாதான் உண்மை தெரிய வரும். எனக்கு ஒரு மர்டர் பண்றதுக்கு மட்டும் பெர்மிஷன் கிடைச்சா பல்விந்தர் கண்டிப்பா உன்னை கொன்னு போட்டுருவடா. ரிஷி, ரிஷி, நீ நல்லா இருக்கல? நீ நல்லா இருக்கியா? நீங்க இரு, நான் வரேன். எனக்கு மட்டும் கொலை பண்ண பெர்மிஷன் கிடைச்சுனா உன்னதோட முதல்ல கொலை பண்ணுவேன். எவ்வளவு பிளான் போட்டு வந்தாலும் அந்த பிளான சொதப்புறியடா. உன் ரூம்லயே வச்சு அவளுக்கு ஏதாவது சாப்பிட கொடுக்கலாம்னு பிளான் பண்ண, அதையும் கெடுத்துட்டிய. அந்த விரதத்தை முடிக்கலாம்னு பார்த்தா நந்தி மாதிரி வந்துட்டியடா. நீ எப்பறம் இங்க வந்த? ஒருத்தரோட மனசு சுத்தமா இருந்தா அவங்களுக்கு நல்லதுதான் நடக்கும். நான் லட்சுமியோட புருஷன்டா. அண்ட் எங்களோட உறவுல உண்மை இருக்கு. நானும் இங்க இருந்து போயிட்டேன். ஆனா லாஸ்ட் மொமெண்ட்ல நான் எப்படி இங்க வந்தேன் தெரியுமா? லட்சுமியோட குங்குமம் தான் என்ன இங்க கூட்டு வந்துச்சு. அதுவும் சரியான நேரத்துக்கு. ரிஷி, ரிஷி, கிடைச்சதா? எப்படி கிடைச்சது? ஹலோ ஆயுஷ், ஆயுஷ், சீக்கிரமா சீக்கிரமா ரூமுக்கு வா. ரிஷி, ஆயுஷ், ரிஷி, பெரிய புத்திசாலி நினைப்பா. அதுவும் என்கிட்டயா? ரிஷிய கூப்பிடுறியா? இன்னும் 5 நிமிஷத்துல அவன் மயக்கம் போட்டு கீழே விழ போறான். என்ன பாக்குற? இன்னும் 5 நிமிஷம் வெயிட் பண்ண. இன்னைக்கு நான் ஜெயிச்சும் தோத்துட்டேன் லட்சுமி. நீ ஆயுஷுக்கு போன் பண்ணல, அவன் சும்மா வர மாட்டான். வரும்போது பாட்டி எல்லாரையும் கூட்டிட்டு தான் இங்க வருவான். நான் திரும்ப வருவேன். ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க ரிஷி, லக்ஷ்மி எனக்கு மட்டும்தான். நீதான் என்னுடைய மனைவி, நான் தான் உன்னுடைய புருஷன். அதுக்காக உன் உயிரையும் எடுப்பேன், என் உயிரையும் கொடுப்பேன். நான் திரும்ப வருவேன். ரிஷி, 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 உட்காரு. ரிஷி, 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 ப்ளீஸ் ப்ளீஸ் நீ கண்ண மூடாத. ப்ளீஸ் என்ன பாரு, என்ன பாத்துக்கிட்டே இரு. ரிஷி, உனக்கு ஒண்ணும் ஆகாது. என்ன பாரு, விரதத்தை முடிச்சிரு. தண்ணி குடி, ஏதாவது சாப்பிடு. ரிஷி ப்ளீஸ், நீ இத பத்தி எல்லாம் யோசிக்காத. எனக்கு இதெல்லாம் முக்கியம் கிடையாது. ரிஷி, நீ முதல்ல என்ன பாரு. எனக்கு ஒண்ணு இல்ல. நான் ஒரு 2-3 மணி நேரம் மயக்கத்துல இருப்பேன். ஆனா நான் மயங்கறதுக்கு முன்னாடி நீ ஏதாவது சாப்பிட்டு ப்ளீஸ். இல்லனா பாவம், நீ என்னால பட்னியாவே இருப்ப லட்சுமி. அண்ணே, அண்ணே, என்ன ஆச்சு? ரிஷி ப்ரோ, அண்ணி போன் பண்ணாங்க. உங்களுக்கு என்ன ஆச்சு? என்ன ஆச்சு? ஆயுஷ், லட்சுமி விரதத்தை முடிக்கணும், அதனால சாப்பிடறதுக்கு ஏதாவது கொண்டு வா. அது ஓகே ரிஷி ப்ரோ, ஆனா உங்களுக்கு என்ன ஆச்சு? எனக்கு ஒண்ணும் ஆகல. லட்சுமி அவளோட விரதத்தை முடிக்கணும். இப்போ என்கிட்ட அதிக நேரம் இல்ல ஆயுஷ், சீக்கிரம். ஏய் ரிஷி, என்னடா பேசுற? ஐ மீன் நான் அந்த அர்த்தத்துல சொல்லல டாட். நான் கொஞ்ச நேரத்துக்கு மயங்கிருவேன், ஒரு 5-6 மணி நேரம். லட்சுமி விரதம் முடிக்க முடியாம போயிடும். சீக்கிரம் போ ஆயுஷ். இல்ல, நான் சாப்பிட மாட்டேன். எனக்கு சாப்பாடுலாம் வேண்டாம். ரிஷி, நீ ஒண்ணும் ஆகாது ஆயுஷ், சீக்கிரம் போ ஆயுஷ். சரி வா, போ. எனக்கு ஒண்ணு இல்ல, நல்லா இருக்கேன். டாட் ப்ளீஸ் தண்ணி கொஞ்சம் எடுங்க ப்ளீஸ். ரிஷி, ரிஷி, நீ என்ன பத்தி கவலைப்படாத. நீ குணமாகணும் ரிஷி, அது எனக்கு முக்கியம். ரிஷி, நீ தண்ணி குடி. பழைய மாதிரி ஆயிடுவான், நீ கவலைப்படாத. இவ ஒத்துக்கவே மாட்டான். நீ அந்த பிளேட் கொண்டு வர. மாமா,
என்னாச்சு? உண்மையிலே நான் ரொம்ப கொடுத்து வச்சவப்பா. ரிஷி மாதிரி கணவனும் உங்களை மாதிரி அப்பாவும் எனக்கு கிடைச்சிருக்கு. ஆனா ரிஷியோட தலையெழுத்த பாரு, உன்ன மாதிரி தரித்திரம் தான் அவனுக்கு கிடைச்சிருக்கு. ரிஷி, அவன் நல்லா தான் இருக்கான், ஜஸ்ட் மயக்கத்துல இருக்கான். ஹி இஸ் ஓகே. என் பையன் நிலைமை என்ன இப்படி ஆயிடுச்சு? எல்லாத்துக்கும் நீதான் காரணம். ரிஷி உனக்காக என்னெல்லாம் பண்றான், ஆனா நீ இவனை நல்லா பாரு. உன் நிழலுக்கு கூட கஷ்டம் கொடுக்க நினைக்க மாட்டான். நீ எப்படிப்பட்டவ தெரியுமா? உன் நிழல் பட்டாலே என் பிள்ளைக்கு ஏதாவது கெட்டது நடக்குது. நீலம், எதுக்கு நீ இப்படி உளறிட்டு இருக்க? உண்மை தானங்க சொல்றேன். என் பையனோட இந்த நிலைமைக்கு காரணம் இதோ இங்க இருக்காளே இந்த லக்ஷ்மி தான். எப்போ இவ இந்த வீட்டுக்கு வாழ வந்தாலோ அப்போதுல இருந்து இந்த வீட்டுல ஏதாவது ஒண்ணு நடந்துகிட்டே இருக்கு. அதுவும் ரிஷிக்கு கெட்டதா. நான் ஏன் இவளை போய் ரிஷிக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன்னு தெரியல. நீலம், ரிஷியோட இந்த நிலைமைக்கு லக்ஷ்மி காரணம் இல்ல. இதையெல்லாம் நீ எப்பதான் புரிஞ்சுக்க போற? எல்லாத்தையும் நான் புரிஞ்சுக்கிட்டேங்க. ஆனா நீங்க எப்போ எல்லாத்தையும் புரிஞ்சுக்க போறீங்கன்னு தெரியல. இவன் சின்ன பையன், ஏதோ தெரியாம தப்பு பண்ணிருப்பான். கட்டின மனைவியாச்சேன்னு பைத்தியமா இருக்கான். ஆனா உங்களுக்கு என்ன ஆச்சு? நீங்க உங்க பையனை பத்தி கவலைப்படாம எதுக்காக இவளை பத்தி கவலைப்படுறீங்க? இந்த பொண்ணாலதான் எப்ப பார்த்தாலும் நம்ம பையன் மரணத்துக்கிட்ட போயிட்டு வரான். எதுக்காக நீங்க இவளை காப்பாத்த நினைக்கிறீங்க? ஏன்னா நீலம், லக்ஷ்மி தான் ரிஷியோட வாழ்க்கையே. ஐயோ, லக்ஷ்மியால தான் இன்னைக்கும் ரிஷி உயிரோட இருக்கான். உனக்கே நல்லா தெரியும், ரிஷிக்கு ஒவ்வொரு முறை ஆபத்து வரும்போதும் அவனை மரண வாயில இருந்து அவ தான் காப்பாத்தினா. அப்படி ஒரு முறை ரெண்டு முறை இல்ல, பல முறை காப்பாத்தி இருக்கா. பேராண்டி, பாட்டி, ரிஷி, ஒண்ணும் இல்ல. ரிஷி எப்படி இருக்கா? டோன்ட் வரி, ஹி இஸ் ஓகே. டோன்ட் வரி, மயக்கம் தெளிஞ்சிரும். ஆல் ஓகே மாம். அந்த கடவுளுக்கு தான் இந்த நேரத்துல நன்றி சொல்லணும். ஆமா. என்ன லட்சுமி, சாப்பாடு அப்படியே இருக்கு, நீ சாப்பிடலையா? வேர், நீலம், கரிஷ்மா, ஆயுஷ் எல்லாரும் வெளியில போங்க. முதல்ல இவ நிம்மதியா சாப்பிடட்டும். விரதம் இருந்ததுனால இவளும் பலவீனமா தான் இருப்பா. உங்க வாக்குவாதத்தை எல்லாம் அப்புறமா வச்சுக்கோங்க. வெளியில போங்க. தயவு செஞ்சு சாப்பிடு லக்ஷ்மி. அது அப்படியே வைடா. நீ சாப்பிடலன்னு வெயி, உன் கண்ணத்துல 4 அறை விடுவேன் பாத்துக்க. அது எப்படி அரைவீங்க பாட்டி? அரைஞ்சா வயிறு நிறையுமா என்ன? வயிறு நிறைய சாப்பிட்டு தானே ஆகணும். கரெக்டா சொல்றான். இவனுக்கு நல்ல அனுபவம் இருக்கு. ஏன்னா இவன் தான் என்கிட்ட அதிகமா அடி வாங்குவான். சரியா சொல்லாம இருப்போனா? ஓகே, எனிவே கிளம்புங்க. இல்லனா சாப்பிட மாட்டாங்க. அடி வாங்கணுமா என்ன? போலாமா? வாங்க போலாம். மாம், நான் பின்னாடியே வரேன்.